ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உலகத்துல அதிகமா சம்பாதிக்கிற முதல் 20% பேருக்கு மட்டும் தெரிஞ்ச வெற்றி ரகசியங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். இந்த ரகசியங்கள் உங்க வேலையில பெரிய மாற்றத்த கொண்டு வரலாம், உங்க பிசினஸ வளர்க்கலாம், உங்க கனவுகள நிஜமாக்கலாம். நீங்க ஒரு கம்பெனியோட சிஓவா இருந்தாலும் சரி, பெரிய லட்சியத்தோட இருக்கிற ஒரு தொழில் முனைவோரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு புரமோஷனுக்கு ஆவலா காத்திருக்கிற ஒரு ஊழியரா இருந்தாலும் சரி, இந்த புத்தகம் உங்களுக்கு இன்னும் புத்திசாலித்தனமா யோசிக்கிறதுக்கும், நெறைய சாதிக்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கும். உங்க இலக்குகளை நோக்கி அடுத்த அடிய எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம, குழப்பமா, மாட்டிக்கிட்ட மாதிரி எப்போதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கெட் ஸ்மார்ட் கெட் ஸ்மார்ட் புத்தகம் உங்க யோசிக்கும் விதத்தை மாத்தி, அந்த தடைகளை எப்படி உடைக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். தேவையான தகவல்களை எப்படி சேகரிக்கணும், தெளிவா முடிவுகளை எப்படி எடுக்கணும், நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி தைரியமா எதிர்கொள்ளணும்னு வெற்றிக்கு ஏத்த மனநிலையுடன் கத்துக்கலாம். இந்த புத்தகம் மெதுவா யோசித்தல் ஸ்லோ திங்கிங் மற்றும் வேகமா யோசித்தல் ஃபாஸ்ட் திங்கிங் ஆகிய இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. இந்த ரெண்டு முறைகளையும் எப்ப பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்ச மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் புத்திசாலித்தனமா யோசிச்சு மிகச்சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இது மட்டும் இல்ல, நீங்க உண்மையிலேயே செல்வந்தராகணும்னு நினைச்சா உலகத்துல இருக்கிற பணக்காரங்களோட பழக்க வழக்கங்களை எப்படி கடைபிடிக்கணும்னு கத்துக்கலாம். ஒரு பிசினஸ் மொகளைப் போல யோசிச்சு வலிமையான உத்திகள், ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் மூலமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் உயரடுக்கு நபர்கள்ல நீங்களும் ஒருத்தர் ஆகலாம். இந்த புத்தகம் உங்களுக்கு நிதி சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட சாதனை நிறைந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நீங்க இன்னும் புத்திசாலித்தனமா யோசிக்க, வேகமா செயல்பட மற்றும் நிறைய சாதிக்க தயாரா? வாங்க, எல்லாத்தையும் மாத்தக்கூடிய அந்த மனநிலையை தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து யோசித்தல் தெரியாமல் யோசித்தல். நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சா, முதல்ல நீங்க வீட்டு பாடம் செய்யணும். உங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கலாம். ஆனா நீங்க தப்பா இருந்தா என்ன ஆகும்? வெற்றிகரமான முடிவெடுப்பது அனுமானங்களை, அசம்ப்ஷன்ஸ் வச்சு இருக்கக்கூடாது. அதுக்கு உண்மையான தகவல்களையும், நுண்ணறிவுகளையும், இன்சைட்ஸ் சேகரிக்கணும். அது கூகுள் தேடல்கள் மூலமா இருந்தாலும் சரி, புத்தகங்களை படிக்கிறது மூலமா இருந்தாலும் சரி, இல்ல நிபுணர்கள்ட்ட ஆலோசிக்கிறது மூலமா இருந்தாலும் சரி, தெரிந்து யோசித்தல் எப்பவும் உறுதியான ஆராய்ச்சியோட தான் ஆரம்பிக்கும். எந்த ஒரு துறையிலையும் உங்க வேலை வெறும் முடிவுகளை கொண்டு வர்றது மட்டும் இல்ல, உங்க துறையிலேயே அதிக அறிவுள்ள நபரா நீங்க மாறணும். நீங்க நீடித்த வெற்றியை அடையணும்னு நினைச்சா, மற்றவங்க உதவிக்காக நம்பி வரக்கூடிய ஒரு கோ டு பர்சன் நீங்க ஆகணும். உதாரணத்துக்கு, ஒரு தயாரிப்பு ப்ராடக்ட்டோட பத்தி உங்களுக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. நிறைய பேர் சந்தைய சோதனை செய்யாமலேயே தங்களுடைய தயாரிப்பு அவ்வளவு நல்லது, அது வாடிக்கையாளர்களின் கருத்தை மாத்திடும்னு நம்பி அவசரப்பட்டு சிறந்த தயாரிப்பை உருவாக்க விரும்புறாங்க. வாடிக்கையாளர்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கு பதிலா சந்தைய முழுசா ஆராய்ச்சி செய்ய நேரம் எடுத்துக்கோங்க. ஒரு மாலுக்குள்ள ஒரு வாடிக்கையாளரை அணுகி ஏஆஸ் என்ற தயாரிப்பில சில குறைகள் இருந்தாலும் அதை வாங்குவாங்களான்னு கேட்கறதா கற்பனை பண்ணுங்க. அவங்க இல்லைன்னு சொன்னா உங்க யோசனைக்கு இன்னும் மெருகூட்டணும். குறைகள் இருந்தாலும் ஆமாம்னு சொன்னா நீங்க சரியான பாதையில இருக்கீங்க. பிசினஸ்ல தோல்வி பொதுவானது, அது பரவாயில்ல. உங்க வாடிக்கையாளர்களுக்கு பயன்படாத ஒரு தயாரிப்பை நீங்க அறிமுகப்படுத்தலாம். அப்படி நடந்தா அதை ஒரு கற்கும் வாய்ப்பா எடுத்துக்கோங்க. உங்க அணுகுமுறையை மாத்திக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிங்க. முன்னேற சில முக்கியமான கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. என் தயாரிப்புக்கு சந்தையில போதுமான தேவை இருக்கா? வலுவான விற்பனையை ஆதரிக்கிற அளவுக்கு சந்தை பெருசா இருக்கா? என் தயாரிப்பை இன்னும் அதிகமான மக்களுக்கு பயனுள்ளதாக்க நான் எப்படி மேம்படுத்தலாம்? நான் கொடுக்கறதுக்கு வாடிக்கையாளர்கள் நியாயமான விலை கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா? இந்த கேள்விகளுக்கு தினமும் பதில் சொல்றது மூலமா நீங்க தொடர்ந்து மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை கண்டுபிடிப்பீங்க. தெரியாம இருக்கிறதும் கவனக்குறைவா இருக்கிறதும் தோல்விக்கு வழிவகுக்கும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்க போட்டியாளர்களை விட ஒரு வெற்றி விளிம்பை வினிங் எட்ஜ் கொடுக்கும். கவலைப்படாதீங்க, காலப்போக்குல உங்க வெற்றி பாதை தெளிவாயிடும். முழுமையான ஆராய்ச்சியோட உங்க பிசினஸ பத்தி முழுசா தெரிஞ்சுப்பீங்க. மத்தவங்களும் உங்க திட்டம் மற்றும் பார்வையை நம்புவாங்க. இருந்தாலும் ஒரு பிசினஸ் திட்டம் இருக்கிறதுனா நீங்க ஓய்வு எடுக்க நேரம்னு அர்த்தம் இல்ல. எப்பவும் இன்னும் நிறைய கத்துக்க உங்களையே தூண்டிக்கிட்டே இருங்க. ஆர்வமா இருங்க. வரக்கூடிய சவால்களுக்கு தீர்வுகளை தயார் பண்ணுங்க. இந்த இடைவிடாத அறிவு தேடலும் மேம்படுத்தலும் தான் வெற்றியாளர்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்குது. நீங்க தெரிஞ்சு யோசிக்கிறதுல எவ்வளவு முதலீடு செய்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க இலக்குகளை அடைவீங்க. உங்க வெற்றி வருமாங்கிற கேள்விக்கு பதிலா எப்ப வரும்னு ஆகிடும்.
மெதுவா யோசித்தல் விஎஸ் வேகமா யோசித்தல். ஒரு இலக்கில தீவிரமா கவனம் செலுத்தினா எதையும் சாதிக்க முடியும்னு யாராவது சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது உண்மைதான். ஏன்னா நம்ம மனம் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. மனித மூளையால் ஒரு நிமிடத்துக்கு சுமார் 6500 வார்த்தைகளை செயலாக்க ப்ராசஸ் முடியும்னு உங்களுக்கு திமங்க தெரியுமா? இது ஒரு ஆச்சரியமான திறன். ஆனா இந்த சக்தியை சரியா பயன்படுத்துறதுக்கு மிகுந்த மன உறுதியும், தொடர்ச்சியான முயற்சியும் தேவை. நாம தினமும் பயிற்சி செய்ற விஷயங்கள் காலப்போக்குல பழக்கங்களா மாறும். யோசிக்கிறதும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. மெதுவா யோசிக்கிறதையும், வேகமா யோசிக்கிறதையும் பயிற்சி செய்றது மூலமா நம்ம முடிவெடுக்கும் திறன்களை கூர்மைப்படுத்த முடியும். மெதுவா யோசிக்கிறதை எப்ப பயன்படுத்தணும்? சிக்கலான முடிவுகளை எதிர்கொள்ளும் போது, கோபம் போன்ற உணர்ச்சிகளை சமாளிக்கும் போது, அல்லது உங்க செயல்களோட விளைவுகளை கவனமா எடை போடும்போது, மெதுவா யோசித்தல் உங்களுக்கு ஒரு நண்பனா இருக்கும். மெதுவா யோசிக்கிறத வளர்த்துக்க ஒரு அமைதியான நேரத்துல தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து உங்க எண்ணங்கள ஒரு பேப்பர்ல எழுதி பார்க்க முயற்சி செய்யுங்க. இந்த பழக்கம் உங்களை ஆழமா, கவனமா யோசிக்க ஊக்குவிக்கும். அதுவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது. வேகமா யோசிக்கிறதை எப்ப பயன்படுத்தணும்? மத்த பக்கம் வேகமா யோசித்தல், ஷாப்பிங் போறது, சீக்கிரமா ஃபோன் பேசுறது, அல்லது கேம்ஸ் விளையாடுறது போன்ற வழக்கமான வேலைகளுக்கு சிறந்தது. அதுதானா நடக்கும். சிரமம் இல்லாம இருக்கும். மற்றும் ஆழத்தை விட வேகம் முக்கியங்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்றது. உண்மையிலேயே வெற்றிகரமா இருக்க, மெதுவா மற்றும் வேகமா யோசிக்கிற 2யும் கையாள்வது அவசியம். ஆனா முக்கிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொன்னையும் எப்ப பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான். உங்க மெதுவா யோசிக்கிறத பயிற்சி செய்ய ஒரு பயனுள்ள முறைதான் கோஸ்பா மாதிரி மாடல். கோல்ஸ் இலக்குகள், அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள், பிரையாரிட்டீஸ் முன்னுரிமைகள், ஆக்ஷன்ஸ் செயல்கள். வாங்க இதை பிரிச்சு பார்க்கலாம். இலக்குகள் கோல்ஸ் தெளிவான, அளவிடக்கூடிய மற்றும் நீண்டகால இலக்குகளை அமைங்க. அது உங்க வளர்ச்சி பார்வையோட ஒத்திப் போகணும். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா, அந்த இலக்குகளை அடைய பல வருஷங்கள் ஆனாலும், அது மேல உங்க கவனத்தை வையுங்க. நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் உங்க இலக்குகளை வரையறுத்த பிறகு, உங்க இறுதி இலக்கை நோக்கிய படிகளா இருக்கிற குறிப்பிட்ட, கவனம் செலுத்திய குறுகிய கால நோக்கங்களை ஷார்ட் டெர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் உருவாக்குங்க. உத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்து, ஒவ்வொரு நோக்கத்தையும் அடைய உத்திகளை உருவாக்குங்க. உதாரணத்துக்கு, உங்க நோக்கம் புது ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவதுன்னா, அதுக்கான உத்தி சரியான நபர்களை கண்டுபிடிக்கவும், வேலைக்கு எடுக்கவும் தேவையான படிகளை வரையறுக்கிறதா இருக்கும். முன்னுரிமைகள், பிரையாரிட்டீஸ் 80% முடிவுகளை கொண்டு வரக்கூடிய 20% உத்திகளை அடையாளம் கண்டு அதுல கவனம் செலுத்துங்க. இதுதான் பிரபலமான 80-20 விதி பிரின்சிபல். இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல்கள்ல கவனம் செலுத்த உங்களுக்கு உதவும். செயல்கள், ஆக்ஷன்ஸ் கடைசியா தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உறுதி பூணுங்க. இது தினசரி, வாராந்திர அல்லது மாதாந்திர வேலைகளா இருக்கலாம். ஆனா அது உங்களை உங்க இலக்குகளை நோக்கி தொடர்ந்து நகர்த்தணும். இந்த செயல்முறையில மிக முக்கியமான பகுதி பாதையில நிலைச்சு நிக்கிறது தான். வெற்றி எவ்வளவு தூரமா தெரிஞ்சாலும் உங்க இலக்குகள், நோக்கங்கள் மற்றும் உத்திகள் மேல உள்ள பார்வையை எப்பவும் விட்டுடாதீங்க. திசை திருப்புதல்கள் உங்களை இழுத்துட்டு போனா உங்க இலக்குகளை அடைவது சாத்தியமில்லாம போயிடும். எப்பவும் வேகமா யோசிக்கணும், இல்ல எப்பவும் மெதுவா யோசிக்கணும்னு இல்ல. எந்த சூழ்நிலைக்கு எந்த வகையான சிந்தனை சரியா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது தான் ட்ரிக். உங்க சிந்தனையை கட்டுப்படுத்துறது 2வது. சுபாவமா செகண்ட் நேச்சர் மாறும்போது அவங்க மனசுல நினைச்ச எதையும் சாதிக்கக்கூடிய அந்த அரிய மனிதர்கள் கூட்டத்துல நீங்களும் சேர்ந்துடுவீங்க. வேகமான மற்றும் மெதுவான சிந்தனையை சமநிலைப்படுத்துறது மூலமாவும், கோஸ்பா மாதிரி போன்ற கருவிகளை பயன்படுத்துறது மூலமாவும் அசாதாரணமான வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு மனநிலையை நீங்க உருவாக்குவீங்க. முடிவை நோக்கிய சிந்தனை, வேலையை நோக்கிய சிந்தனை ஒரே வேலை செய்யற இடத்துல ஏன் சில பேர் மத்தவங்கள விட அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆய்வுகள் என்ன காட்டுதுன்னா 20% ஊழியர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறப்போ மத்த 80% பேர் அவங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கூட போதுமான அளவு சம்பாதிக்கிறது இல்ல. இந்த பெரிய இடைவெளிக்கு என்ன காரணம்? இது அவங்க வேலையை அணுகும் விதத்துல இருக்கு. நிறைய ஊழியர்கள் அவங்க வேலை நாட்களை பிஸியா இருப்பதுல செலவிடுறாங்க. ஆனா அவசியமா உற்பத்தி திறனோட ப்ரொடக்டிவ் இல்ல. அவங்க சக ஊழியர்களோட பேசுறாங்க, போன்களை ஸ்க்ரோல் பண்றாங்க, இல்ல நீண்ட இடைவெளிகளை எடுத்துக்கிறாங்க. மத்த பக்கம் முதல் 20% பேர் முழுசா முடிவுகள் மேல கவனம் செலுத்துறாங்க. அவங்க ஒவ்வொரு வேலையையும் அர்ப்பணிப்போட அணுகுறாங்க. மேலும் சிறந்த முடிவை கொண்டு வர்ற வரைக்கும் ஓயறதில்ல.
இந்த நபர்கள் மதிப்பை உருவாக்கும் ஒரு அசாதாரண திறனை கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்க அதிகமா தேடப்படுறாங்க மற்றும் அதிக சம்பளம் வாங்குறாங்க. நீங்க இந்த அதிக வருமானம் ஈட்டும் பிரிவுக்குள்ள போகணும்னு நினைச்சா, வெறும் வேலைகள் மேல கவனம் செலுத்துறதுக்கு பதிலா, முடிவை நோக்கிய சிந்தனையை ரிசல்ட் ஓரியன்டட் திங்கிங் கடைபிடிக்கிறது தான் ரகசியம். வேலை செய்யும் இடத்துக்குள்ள நுழையும் அந்த நொடியிலிருந்தே ஒரு நோக்கத்தோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். இதடைய ஒரு சக்தி வாய்ந்த உத்தி தான் 3 விதி, ரூல் ஆஃப் 3. இந்த எளிமையான ஆனா பயனுள்ள முறை, நீங்க ஒரு கம்பெனிக்காக வேலை செய்தாலும் சரி, இல்ல உங்க சொந்த பிசினஸ் நடத்தினாலும் சரி, உங்க உற்பத்தி திறன் மற்றும் கவனத்தை அதிகரிக்க உதவும். உங்களை நீங்களே ஒரு முக்கியமான கேள்விய கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் செய்யக்கூடிய அதிக மதிப்பை உருவாக்கக்கூடிய 3 வேலைகள் என்ன? உங்க செய்ய வேண்டிய வேலைகள் பட்டியலில டு டூ லிஸ்ட் உள்ள எல்லா வேலைகளையும் செய்ய முயற்சி செய்யறதுக்கு பதிலா, மிக முக்கியமான 3 வேலைகளை அடையாளம் காணுங்க. உங்க மேலாளர் உங்களுக்கு ஒரு நீண்ட வேலை பட்டியலை ஒதுக்கினா, எதுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கணும்னு விவாதிக்க தயங்காதீங்க. எல்லாத்தையும் செய்ய முயற்சிப்பது உங்களை குழப்பமடைய செஞ்சு செயல்திறன் இல்லாமாக்கிடும். சரியான வேலைகளை எப்படி தேர்வு செய்வது? எந்த வேலைகள்ல கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்றது அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கான பதில் உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்க தனிப்பட்ட திறன்களை பத்தி யோசிங்க. அது உங்க கம்பெனியின் வெற்றிக்கு எப்படி பங்களிக்க முடியும்னு உங்களையே கேட்டுக்கோங்க. உங்க பலங்களோட ஒத்துப்போற மற்றும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற வேலைகள்ல சிறப்பா செயல்பட கவனம் செலுத்துங்க. அந்த குறிப்பிட்ட பொறுப்புகளுக்கு மற்றவங்க நம்பி வரக்கூடிய நபரா ஆக முயற்சி செய்யுங்க. கவனம் செலுத்திய முயற்சியின் நன்மைகள், நீங்க குறைவான அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வேலைகள்ல உங்க முயற்சிகளை குவிக்கும்போது, நீங்க அதை சிறப்பா முடிக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு சிறந்த செயல்திறன் கொண்டவரா, டாப் பெர்ஃபார்மர் வெளிப்பட்டு தெரிவிங்க. உங்க மேலதிகாரி உங்க சாதனைகளை கவனிப்பாரு. ஏன்னா அவைகள் அர்த்தமுள்ளதாவும் அளவிடக்கூடியதாவும் இருக்கும். இதுதான் வெற்றி பெறும் 20% ஊழியர்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுது. முடிவை நோக்கிய மனநிலைக்கு மாறுவது, குறைவா வேலை செய்வது பத்தி இல்ல. மிக முக்கியமானது என்னவோ அதை செய்வது பத்தி. வெறும் பிஸியா இருக்கிறதற்கு பதிலா உண்மையான மதிப்பை வழங்குவது பத்தி. நீங்க இந்த அணுகுமுறையில தேர்ச்சி பெறும்போது, இன்னும் அதிகமா சம்பாதிக்கவும், அதிகமா சாதிக்கவும், வெற்றிப்படியின் உச்சிக்கு நெருங்கவும் உள்ள திறமையை நீங்க திறந்து விடுவீங்க. அந்த உயரடுக்கு 20% குழுவுல ஒருத்தரா ஆவதற்கான பயணம் ஒரு எளிமையான கேள்வியோட ஆரம்பிக்குது. இன்னைக்கு நான் என்ன முடிவுகளை உருவாக்குவேன்? நெகிழ்வான சிந்தனை விஎஸ் வளைந்து கொடுக்காத சிந்தனை வெற்றிக்கு மிக அவசியமான குணங்கள்ல நெகிழ்வுத்தன்மையும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒண்ணுன்னு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சது. உங்களுக்கு இது புனக்கு தெரியுமா? நெகிழ்வுத்தன்மைனா மாற்றங்களுக்கு சீக்கிரமா ஒத்துப்போகும் திறன். தேவைகள், தயாரிப்புகள் மற்றும் திறன்கள் தினசரி மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்துல இந்த மாற்றங்களுக்கு உங்களை நீங்க சரி செஞ்சுக்க முடியுங்கிறது நீண்ட கால வெற்றியை அடைய முக்கியம். நீங்க ஒரு ஊழியரா இருந்தா உங்க வேலையோட புது தேவைகளை பூர்த்தி செய்ய உங்க திறன்களை தொடர்ந்து மேம்படுத்தணும். அப்படி செய்ய தவறினா தேவையான புது திறன்கள் உள்ள ஒருத்தர்ட்ட உங்க வேலையை இழக்க நேரிடலாம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா உங்க வாடிக்கையாளர்களின் தேவைகளை பாதிக்கிற ஒவ்வொரு மாற்றம் மற்றும் ட்ரெண்டை விட நீங்க முன்னால இருக்கணும். நீங்க அப்படி இல்லைன்னா உங்க வாடிக்கையாளர்கள் சீக்கிரமா உங்க தயாரிப்பை கைவிட்டுட்டு புது சிறந்த ஆப்ஷன்களை நோக்கி போயிடுவாங்க. தெளிவா நெகிழ்வுத்தன்மை ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ரொம்ப முக்கியம். பொருளாதார நிபுணர் கேரி பெக்கர் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. அவர் வருமான வளர்ச்சியை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சாரு. 80% பேர் அவங்களோட வருமானத்தை வருஷத்துக்கு வெறும் 30% தான் அதிகரிச்சிருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இது ரொம்ப குறைவான விகிதம். இதுல ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பார்க்க பல பத்தாண்டுகள் ஆகும். மத்த பக்கம் 20% பேர் ஒவ்வொரு வருஷமும் 50% வரைக்கும் அவங்க வருமானத்தை வளர்க்கறாங்க. இந்த விகிதத்துல அவங்க ஒவ்வொரு 2 முதல் 7 வருஷங்கள்ல அவங்க வருமானத்தை இரட்டிப்பாக்குறாங்க. இது ஆச்சரியமா இல்லையா? ஆனா இந்த 2 குழுக்களையும் பிரிப்பது என்ன? 100% வளர்ச்சியில தேங்கி நின்னவங்களையும் 11% அடைஞ்சவங்களையும் பிரிப்பது என்ன? கேரி என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அந்த முதல் 20% பேர் தொடர்ந்து கத்துக்கிட்டு மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான். அவங்க புத்தகங்களை படிக்கிறாங்க, கோர்ஸ்கள் எடுத்துக்கிறாங்க, பாட்காஸ்ட்களை கேட்கறாங்க மற்றும் புது சவால்களை தைரியமா எதிர்கொள்றாங்க. அவங்க தொடர்ந்து உங்களையே கேட்டுக்கிறாங்க, என் வேலையை இன்னும் எப்படி சிறப்பா செய்ய முடியும்? இதுக்கு மாறா மீதி 80% பேர் தனிப்பட்ட வளர்ச்சியில அரிதாகத்தான் முதலீடு செய்றாங்க. அவங்க படிப்பதும் அவங்க திறன்கள்ல வேலை செய்வதும் ரொம்ப அரிது. அவங்க ஓய்வு நேரத்தை டிவி பார்க்கறதுலயோ இல்ல கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்கள்லயோ செலவிடுறாங்க.
இந்த நபர்கள் வேலைக்கு போறாங்க, அறிவுறுத்தல்களை பின்பற்றுறாங்க மற்றும் மேம்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் இல்லாம வீட்டுக்கு போயிடுறாங்க. துரதிர்ஷ்டவசமா இந்த குழுவுல நெறைய பேர் கடைசியில அவங்க வேலைய இழக்க நேரிடும். அப்படி நடக்கும்போது அவங்க தயார் இல்லாமலும், ஒத்துப்போக தேவையான திறன்களும், நெகிழ்வுத்தன்மையும் இல்லாமலும் இருப்பாங்க. அவங்க புது வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது கூட முதலாளிகளுக்கு அவங்க ப்ரொஃபைல்கள் கவர்ச்சியா தெரியாம, அவங்க மாதக்கணக்குல வேலை இல்லாம இருப்பாங்க. உங்க வருமானத்தை ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் இரட்டிப்பாக்கும். முதல் 20% பேர்ல நீங்க இருக்க விரும்புகிறீர்களா? இதோ அதை எப்படி செய்ய முடியும்னு பாருங்க. உங்க ஆறுதல் மண்டலத்தை கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து உங்களை பயமுறுத்தும் சவால்களை ஏத்துக்கோங்க. தோல்வி பயத்தை வெல்லுங்க. நீங்க எதையும் கத்துக்க முடியும் மற்றும் உங்க கெட்ட பழக்கங்களை மாத்திக்க முடியும்னு நம்புங்க. உங்களுக்கு ஆர்வம் உள்ள வேலையை கண்டுபிடிங்க. அதுல சிறந்து விளங்குங்க மற்றும் தொடர்ந்து வளர வாய்ப்புகளை தேடுங்க. நீண்ட காலத்திலே வெற்றி நெகிழ்வான சிந்தனையை ஏத்துக்கிறவங்களுக்கே கிடைக்கும். அது ஒத்துப்போகவும், செழித்து வளரவும், அசாதாரணமான முடிவுகளை அடையவும் உள்ள இறுதி கருவி. தொழில்முனைவோரின் சிந்தனை விஎஸ் கார்ப்பரேட் சிந்தனை. இன்றைய உலகத்துல நிறைய பேர் அவங்க கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு தொழில்முனைவோராக கனவு காண்கிறாங்க. ஒரு தொழில்முனைவோர் ஆவதுன்னா வாடிக்கையாளர்களின் தேவைகளை தீர்ப்பதிலும் மதிப்பை வழங்குவதிலும் முழுசா கவனம் செலுத்துற ஒரு பிசினஸை உருவாக்குவது. கார்ப்பரேட் சிந்தனையில வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் ஒரு சுமையா, நிர்வகிக்கப்பட வேண்டிய அல்லது புறக்கணிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகளா பார்க்கப்படுறாங்க. இந்த மனநிலை ஊழியர்கள் கிட்டயும் இறங்கி வருது. அவங்க குறைந்த முயற்சியோட அவங்க வேலைகளை செய்றாங்க. கம்பெனியோட வெற்றிக்கு அவங்க பொறுப்பா ஃபீல் பண்றது இல்ல. ஏன்னா அவங்க சிறப்பா செஞ்சாலும், இல்லாவிட்டாலும் அவங்க சம்பளம் வந்துடுது. மத்த பக்கம் தொழில்முனைவோரின் சிந்தனை ஊழியர்களை கம்பெனி அவங்களுடையது போல வேலை செய்ய ஊக்குவிக்குது. இந்த நபர்கள் எப்பவும் புது விஷயங்களை கத்துக்கிறாங்க மற்றும் அவங்க திறன்களை மேம்படுத்திக்கிறாங்க. கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்க எவ்வளவு முக்கியம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்க ஒவ்வொரு வேலையிலயும் அவங்க சிறந்த முயற்சியை கொடுக்கறாங்க. நீங்க ஒரு தொழில் முனைவோரின் மனநிலையை ஏத்துக்க விரும்பினா, இங்க சில முக்கியமான நடைமுறைகள் இருக்கு. உங்க வேலையையும் முடிவுகளையும் தொடர்ந்து மறு ஆய்வு செய்யுங்க. இந்த முக்கியமான கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. என் தயாரிப்பு சந்தைக்கு என்ன மதிப்பை கொண்டு வருது? அது என் வாடிக்கையாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்குதா? அவங்களுக்கு அவங்க இலக்குகளை அடைய அது உதவுதா? என் தயாரிப்பு என்ன தனிப்பட்ட நன்மைகளை வழங்குது? உங்க வாடிக்கையாளர்களை புரிஞ்சுக்கோங்க. உங்க வாடிக்கையாளர்கள் யாருன்னு ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க. அவங்க யாரு? அவங்க வயசு, இடம், வருமானம், கல்வி மற்றும் தொழில் என்ன? அவங்களுக்கு என்ன குறிப்பிட்ட தேவைகள் இருக்கு? நீங்க உங்க வாடிக்கையாளர்களை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளவு பயனுள்ளதா அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தயாரிப்புகளை நீங்க வடிவமைக்க முடியும். ஒரு வலுவான மார்க்கெட்டிங் உத்தியை உருவாக்குங்க. உங்க தயாரிப்புகளை விளம்பரப்படுத்தவும், விற்கவும் உள்ள சிறந்த வழிகளை பத்தி யோசிங்க. புது வாடிக்கையாளர்களை பெறுவது, விநியோகத்தை, டிஸ்ட்ரிபியூஷன், நிர்வகிப்பது மற்றும் சரியான பார்வையாளர்களை அடைவதில் கவனம் செலுத்துங்க. உங்க தயாரிப்புக்கு சரியான விலையை கொடுக்க தயாராக இருக்கிறவங்களை ஈர்க்கும்படி உங்க மார்க்கெட்டிங் உத்தியை உருவாக்குங்க. மாற்றம் மற்றும் புதுமையை ஏத்துக்கோங்க. ஒரு தொழில் முனைவோர் எப்பவும் திருப்தி அடைஞ்சிருப்பதில்லை. உங்க வழிமுறைகளை வழக்கமா மதிப்பிடுங்க. விஷயங்கள் வேலை செய்யலன்னா புதுசா ஒன்னை முயற்சி செய்ய பயப்படாதீங்க. தொடர்ச்சியான மேம்படுத்தல் மற்றும் ஒத்துப்போகும் தன்மையிலிருந்து தான் வெற்றி வருது. பணிவோடும் கவனத்தோடும் இருங்க. வெற்றிக்கு உள்ள மிகப்பெரிய தடைகள்ல ஒன்னு அகந்தை, ஈகோ. பெருமை உங்க நியாயமான தீர்ப்பை மறைக்க விட்டா என்ன வேலை செய்யுது? என்ன வேலை செய்யலன்னு அடையாளம் காண நீங்க கஷ்டப்படுவீங்க. அதுக்கு பதிலா சரியானதை செய்வதில் கவனம் செலுத்துங்க மற்றும் உங்க இலக்குகளில முழுசா அர்ப்பணிப்போட இருங்க. இந்த கேள்விகளை கேட்பது மற்றும் மேம்படுத்தலுக்கு தயாராக இருப்பது மூலமா நீங்க வெற்றியை அடைவதை நோக்கி குறிப்பிடத்தக்க படிகளை எடுப்பீங்க. தொழில்முனைவோரின் சிந்தனை வெறும் ஒரு பிசினஸை சொந்தமா வைத்திருப்பது பத்தி இல்ல. அது உங்க செயல்களுக்கு நீங்க உரிமையாளரா இருப்பது, பொறுப்பை ஏத்துக்கிறது மற்றும் உண்மையான மதிப்பை வழங்க முயற்சிப்பது பத்தி. நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைச்சா இந்த மனநிலையை ஏத்துக்கோங்க. கடினமா வேலை செய்யுங்க, கவனமா இருங்க மற்றும் வளர்வதை நிறுத்தாதீங்க. அதுதான் தொழில்முனைவோரின் சிந்தனையோட உண்மையான சாராம்சம். பணக்கார சிந்தனை விஎஸ் ஏழை சிந்தனை. ஈர்ப்பு விசையின் லா ஆஃப் கிராவிட்டி, விதி மாதிரி, தொடர்பு விதி, லா ஆஃப் காரஸ்பாண்டன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல நீங்க பார்க்கிறது உங்க உள் எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். நீங்க பணக்காரர் ஆகணும்னு நினைச்சா நீங்க செல்வந்தர்களைப் போல யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்க மனசுல உங்களால செல்வத்தை அடைய முடியும்னு நீங்க நம்பலன்னா நீங்க எப்பவும் வெற்றி பெற வாய்ப்பே இல்ல.
நீங்க பணக்காரர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்க பதில் ஆமாம்னா, பாதி போர்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க பதில் இல்லன்னா, உங்க சிந்தனைய மாத்த நேரம் வந்துடுச்சு. அது எளிமையானது. நீங்க பணக்காரங்கள போல யோசிக்கவும், செயல்படவும் ஆரம்பிச்சா, நீங்க காலப்போக்குல அவங்கள்ல ஒருத்தரா ஆகிடுவீங்க. இது எல்லாமே சரியான பழக்கங்களை உருவாக்குவது மற்றும் அதுல நிலைச்சிருப்பது பத்தி தான். குறுக்கு வழிகளை ஷார்ட்கட்ஸ் தேடாதீங்க. செல்வந்தர்கள் எப்பவும் ஒரு நல்ல தொடக்கத்தை பெற அதிகாலையில் எழுந்திருப்பாங்க மற்றும் மத்தவங்கள விட அதிகமா உழைப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்தை உறுதியா நம்புறாங்க. அவங்க முயற்சி போட்டு உலகத்துக்கு சிறந்த தயாரிப்புகள் அல்லது சேவைகளை வழங்கலைன்னா, அவங்க எப்பவும் செல்வத்தை அடைய மாட்டாங்க. வெற்றிகரமான நபர்களுக்கு உற்பத்தி திறன் உள்ள பழக்கங்கள் இருக்கு. அவங்க ஆரோக்கியம், குடும்பம் மற்றும் வேலையில அக்கறை காட்டுறாங்க. அவங்கள நெறைய பேர் வாரத்துக்கு 60 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்றாங்க. பெரும்பாலும் ஒரு நாள் மட்டுமே விடுமுறை எடுக்குறாங்க. நீங்க பணக்காரர்களின் பழக்கங்களை ஏத்துக்க விரும்பினா, இந்த 7 உத்திகளை பின்பற்றுங்க. ஒரு நேரத்துல ஒரு பழக்கத்துல கவனம் செலுத்துங்க. ஒரே நேரத்துல பல பழக்கங்களை ஏத்துக்க முயற்சி செஞ்சு உங்கள நீங்களே அதிகப்படுத்திக்காதீங்க. ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுத்து அதுல கவனம் செலுத்தி 1 மாதம் முழுவதும் அதுல நிலைச்சு நில்லுங்க. என்ன தேவைன்னு கத்துக்கோங்க. அந்த பழக்கத்தை உருவாக்க உங்களுக்கு தேவையான அறிவை தொடர்ந்து கத்துக்கிட்டு சேகரிங்க. ஒரு நேர்மறையான மன உருவத்தை உருவாக்குங்க. அந்த பழக்கத்தை நீங்க வெற்றிகரமா ஏத்துக்கிறதா உங்கள நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. நேர்மறையான சிந்தனை உங்க மனம் சரியான செயல்களை எடுக்க எளிதாக்குது. காட்சிப்படுத்தலை பயன்படுத்துங்க. யூஸ் விஷுவலைசேஷன். ஒரு செல்வந்தரா நீங்க விரும்பும் வாழ்க்கையை கற்பனை செஞ்சு பாருங்க. அதை தெளிவா படமாக்கி அந்த பார்வையை நிஜமாக்க காட்சிப்படுத்தல் நுட்பங்களை பயன்படுத்துங்க. செயல்படுங்க. புது பழக்கத்தை உடனே பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. 30 நாட்களுக்கு உறுதி பூணுங்க. 1 மாதம் முழுவதும் தினமும் தவறாம அந்த பழக்கத்தை பயிற்சி செய்யுங்க. தவறினா மறுபடியும் ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு மோசமான நாள் இருந்து உங்க பழக்கத்தை தவற விட்டா கைவிட்டுடாதீங்க. நீங்க எங்க விட்டீங்களோ அங்கிருந்து மறுபடியும் ஆரம்பிச்சு தொடர்ந்து போங்க. பிரையன் ட்ரேசி வாழ்க்கையை பார்ப்போம். அவருக்கு 30 வயசு இருக்கும்போது அவர்கிட்ட பணம் இல்ல. அவர் உள்ளூர் பல்கலைக்கழகத்துல ஒரு நிர்வாக எம்பிஏ, எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏ திட்டத்துல படிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு பணக்கார தொழில் முனைவோர் ஒரு சில்வர் கிரே கலர் ஃபார்ட் 50 எஸ்சிஎல் மெர்சிடிஸ் பென்ஸ் காரை அவருக்கு முன்னால நிறுத்தினாரு. அந்த நேரத்துல பிரியன் ஒரு பழைய வோல்வோ ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த ஆடம்பரமான காரை கண்ணெடுக்காம பார்க்க முடியல. டிரைவர் அவரை கவனிச்சு சிரிச்சு கையசைச்சிட்டு கிளாஸ்க்கு போனாரு. அந்த நொடியில பிரியன் நினைச்சாரு, இவ்வளவு விலை உயர்ந்த காரை வச்சிருக்க இந்த ஆள் ரொம்ப பணக்காரரா இருக்கணும். அந்த நீல நிற லெதர் இருக்கைகளை கூட அவர் தெளிவா ஞாபகம் வச்சிருந்தாரு. அன்னிக்கு பணக்காரர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, வேலை செய்றாங்க மற்றும் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு படிக்க பிரியன் முடிவு செஞ்சாரு. அவர் ஒரு நாளைக்கு 2 முதல் 3 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சாரு மற்றும் முன்னெப்போதையும் விட கடினமா வேலை செஞ்சாரு. மெதுவா அவர் வெற்றிப்படியில ஏறி பலமுறை பதவி உயர்வு பெற்று நீடு வருஷத்துக்குள்ள அவரோட மேலதிகாரியை விட அதிகமா சம்பாதிச்சாரு. பிரியனால ஒரு புது காரை வாங்க முடிஞ்சது. அவர்தான் வியந்த அதே மெர்சிடிஸ் மாடல நீல நிற லெதர் இருக்கைகளோட தேர்ந்தெடுத்தாரு. செல்வம் உங்க மனசுல தான் ஆரம்பிக்குது. நீங்க யோசிக்கிற விதம் தான் நீங்க செயல்படும் விதத்தை உருவாக்குது மற்றும் உங்க செயல்கள் தான் உங்க முடிவுகளை தீர்மானிக்குது. நிதி வெற்றியை அடைய செல்வந்தர்களின் மனநிலையையும் பழக்க வழக்கங்களையும் ஏத்துக்கோங்க. வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்போடு இருங்க மற்றும் மகத்துவத்தை அடைய உங்க திறமை மேல நம்பிக்கை வையுங்க. முடிவுரை: இந்த புத்தகம் உங்க வேலையில முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால எப்படி யோசிக்கணும் மற்றும் ஆராய்ச்சி செய்யணும்னு உங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கு. உங்க பிசினஸ் ஒரு புது தயாரிப்பை அறிமுகப்படுத்த திட்டம் போட்டா முழுமையான ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். அது இல்லாம உங்க வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கடினமான முடிவுகளுக்கு மெதுவா யோசிக்கிறதை பயன்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்க. மெதுவா யோசித்தல் உங்களை நிறுத்த, எல்லாவற்றையும் கவனமா மதிப்பிட மற்றும் வேண்டுமென்றே முடிவுகளை எடுக்க தூண்டுது. மத்த பக்கம் வேகமா யோசித்தல் புது ஆடையை தேர்ந்தெடுப்பது போன்ற அன்றாட வேலைகளுக்கு ஏற்றது. வெற்றிகரமா இருக்க இந்த ஒவ்வொரு வகையான சிந்தனையையும் எப்ப பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கூடுதலாக உங்க திறன்களை மேம்படுத்துவது மற்றும் உங்க வேலையில் சிறந்து விளங்குவது எப்படி அதிக பணம் சம்பாதிக்க உங்களுக்கு உதவும்னு இந்த புத்தகம் காட்டியிருக்கு. நீங்க தொடர்ந்து உங்க திறன்கள்ல வேலை செய்யும் போது நீங்க பதவி உயர்வுகளுக்கும் அதிக சம்பளத்துக்கும் தகுதி பெறுவீங்க. இந்த புத்தகத்துல விவாதிக்கப்பட்ட ஒரு பயனுள்ள உத்திதான் நெகிழ்வுத்தன்மை.
சந்தையில உள்ள மாற்றங்களை கவனிப்பதும், அதுக்கு ஏத்த மாதிரி ஒத்துப்போறதும் மூலமா நீங்க முன்னால இருக்க முடியும் மற்றும் எந்த ஒரு தயாரிப்பையும் வெற்றிகரமா விற்க முடியும். இன்னொரு உத்தி, எப்பவும் உங்க வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது மற்றும் ஒரு தொழில் முனைவோரைப் போல யோசிப்பது. கடைசியா, தொடர்பு விதியின்படி நீங்க பணக்காரர்களைப் போல யோசிச்சா, நீங்க காலப்போக்குல அவங்கள போல ஆகிடுவீங்கன்னு இந்த புத்தகம் கெட்ட பழக்கங்களை மாற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துது. அவங்களோட நடத்தைய படித்து, அவங்களை வெற்றிகரமா ஆக்கிய பழக்கங்களை ஏத்துக்கொள்வதுதான் ட்ரிக். மாற்றம் எப்பவும் எளிதானது இல்ல, அதனால சின்னதா ஆரம்பிங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு பழக்கத்த மாத்த வேலை செய்யுங்க. ஒரு புது வருடம் வந்திருக்கு, அதனால மாற்றத்துக்கு உறுதி பூண இது சரியான நேரம். இந்த புத்தகத்திலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு யோசிங்க. மற்றும் ஒரு நேரத்துல ஒரு புது பழக்கத்தை ஏத்துக்க ஆரம்பிங்க. அர்ப்பணிப்பு மற்றும் நிலைத்தன்மையோட நீங்க விரும்பும் வெற்றிக்கும் செல்வத்துக்கும் நீங்க இன்னும் நெருக்கமா போவீங்க.